இந்த ஒவ்வொரு கால சீசனுக்கு படங்கள் மாறுற மாரி, இந்த ஹீரோ வச்சு ஒரு 4 படம் எடுத்தா ஓடிரும்டா. இந்த டைரக்டர் வச்சு 4 படம் எடுத்தா ஓடிரும். அவரோட மைண்ட் செட் வச்சுட்டு சீசன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வருது. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா நம்ம பிரதீப் சார சொல்லலாம். அவர் ஒரு டைரக்டரா இருந்தாரு. கோமாளி படத்தோட டைரக்டரா இருந்தாரு. ஆமாமா. கோமாளி படத்துல உண்மையாவே இது எல்லாருமே தோன்ற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு கோமாக்கு போயிட்டு இப்ப 90 கிட்ஸ்ல இருந்து 2Kக்கு வந்து எப்படி மாறுங்கிற ஒரு கதைய கொண்டு வந்ததே அவர்தான். என் மக்களுக்கு புரிய வச்சதும் அவர்தான். அந்த மாரி ஒரு ஹீரோ வந்து இப்ப வந்து ஹீரோ ஆயிட்டாரு. அந்த மாரி ஒரு டைரக்டர் ஹீரோ ஆகும்போது, அந்த மாரி படங்கள் இதுக்கடுத்து யார்ரா எடுப்பா? அப்படின்னு எங்களுக்கு ஒரு கேள்வி வருதுல்ல. ஆமாமா. சோ அதுதான் கேட்குறாங்க. என்னன்னா, ஒரு நல்ல டைரக்டர் இப்ப ஹீரோ ஆயிட்டாரு. அப்ப அவங்களுக்கு ஃபுல்லா ஹீரோவா படங்களுக்கு தான் போறாங்க. அப்ப அடுத்து அவங்க படங்களே பண்ண மாட்டாங்களா? அந்த மாரி படங்கள் பண்ற டைரக்டர் இல்லையா? அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்வி வருதுல்ல. அது உங்க கண்ணோட்டத்துல எப்படி பார்க்குறீங்க? இல்ல என்னன்னா, இப்ப நீங்க சினிமால உள்ள வந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு ஒரு நடிகனா தான் உங்களுக்கு நம்ம நடிக்கணும் அப்படின்னு தான் வரோம். அப்புறம் அதுக்கப்புறம் சந்தர்ப்ப சூழ்நிலையில என்ன ஆகும்னா, சரி நம்ம ஒரு டைரக்டர் ஆகலாம், அப்படியே சேரலாம். இந்த மாரி ஒர்க் பண்ணுவாங்க. அப்புறம் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த நடிப்புன்ற ஆசை ஒண்ணு இருக்கும்ல. அது எப்பவுமே எல்லாருக்குமே இருக்கும். உள்ளுக்குள்ள. அது மாரி இப்ப டைரக்டர் எல்லாருமே என்னன்னா, அந்த ஒரு ஆசையில ஃபர்ஸ்ட் ஒரு படம் பண்ணுவாங்க. நல்லா ஒரு 2, 3 படம் பண்ணி நல்லா ஒரு குடுத்துட்டு, அப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு நடிப்புக்கு அவங்களும் ஒரு சில கதைகள் எழுதி, அவங்களும் நடிப்பாங்க. ஓகே. ஆமா அது இல்ல எல்லாருக்குமே வரணும். அது என்ன அது எல்லாருக்குமே ஆசை இருக்கு. வந்தோனே திருப்பி அது ஹிட் ஆனோனே திருப்பி நெறைய படங்கள் நடிப்பாங்க. அப்புறம் அவங்க அந்த கதைனா ஏற்கனவே எழுதி வச்சிருந்த கதைய திருப்பி டைரக்ஷன் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. கண்டிப்பா இது எல்லாமே அப்படியே மாறி, மாறி, மாறி பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே.